சுந்தரி
परिपूर्ण अनुग्रहेण च उभयगोत्रीणां कंसलगोत्रोद्भवस्य गोविन्दराज अविष्णुर्द्रेकुम्भराजातस्य रोसि आयल्यं कडगरासुजातायाः कीर्तना कन्याराशि चित्रनामधेयस्य कृष्णा श्री मिथुनराशि मृगशिरनक्षनामधेयस्य शिवगाम सुंदरी धनादाय सित्सपेर स्वामी आराधन कर्मणि नमो मजं वै सर्वनादि कुर्महे செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலை போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாரமலியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகான் கிடந்தால் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோர் எம்பாவா.
மாதே வளர்ந்தீயோ வஞ்சையோ நின்று செவிதான் மாதேவன் மார்கள் வாழிய வாழ்க்கொடி போய் வீவாய் கேட்கலுமே விமி மறந்து போதாரமையின்றே நீங்களும் புறங்கள் ஏதேனும் ஆடால் கிடந்தால் என்னே இளையங்கோடி படைத்து அந்தமாம் செந்தலிர்கள் போற்றியல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றியல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள் போற்றியல்லா உயிர்க்கும் ஈராமினையடிகள் கோட்டைமானான் முதலும் காணாத புண்டரிகம் கோட்டையாம் உய்ய ஆட்கொண்டருள பொன்மலர்கள் கோட்டையாமார்களை நீர் ஆடே இதனால சுவாமி அம்பாவை பத்தி கூடல அந்த சண்டை சின்ன ஒரு மன வருத்தம் தான். அதனால நடந்ததுதான் இந்த நடன நிகழ்ச்சி. இவ்வளவு தூரம் ஆருத்ரா தரிசனம் நடந்ததுக்கு உண்டான வசனங்கள் இப்போ இங்க நடக்க போகுது. அந்த வசனங்களை கேளுங்க. அவங்க எதனால சுவாமி அம்பாள் தெரிஞ்சு ஒண்ணு சேர்றாங்க, அவங்க ஒண்ணு சேர்க்கறதுக்காக சுந்தரமூர்த்தி நாயனார் இங்க எவ்வளவு பாடுபடுறாருன்றத பாருங்க. அந்த நிகழ்ச்சி இப்ப நடக்கும். கம்பளம் பான்மிதர் செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞானம் ஐந்து கர மூன்று விழினால்வாய் ஆணை முகனை பரவே அஞ்சலி செய்கிற்பாம். இந்த நிகழ்ச்சியானது சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் ஏற்படும் ஒரு மிக சிறந்த வரலாற்று நிகழ்ச்சி. அவங்களுக்கு எல்லார் வீட்டிலும் நடக்கிறதா. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் போச்சு. தலையிலே கங்கையை வைத்து நிற்கிறத ஒரு கங்காதேவியை ஒரு பெண்ணை எனக்கு தெரியாமல் தலையில் மறைத்து வைத்திருக்கிறார் என்ற சந்தேகப்பட்டு அவங்க தெரிஞ்சிடறாங்க. அப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளே சுவாமி வர வைக்கிறார். ஏன்னா அவர் பறவை நாச்சியாருக்காக ஒரு காலத்துல தூது போனதுனால எனக்கு ஏற்ற ஒரு துணைவர் அவர் தான் சொல்லிட்டு அவர் மூலியமா அவங்கள சமாதானம் பண்ண கூடும் இந்த நிகழ்ச்சி தான் இந்த திருவுடல் தரிசனம். திருவுடல் தரிசனம் செய்தால் மறுவுடல் இல்லை, மறு பிறவி இல்லை என்பதே இந்த வாசகத்தின் சிறப்பு. ஆக இப்பொழுது வசனங்கள் தொடரும். தேவரும் மகாதேவரும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகருமாகிய பரமசிவனார் ஆன்ம கோடிகள் உய்யும் பொருட்டு ஞான திருமேனி கொண்டு பார்வதி சமேதராக எழுந்ததிலிருந்து படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளையும் ஐந்தொழில்களையும் அதிகர பிரம்மாதி தேவர்களை கொண்டு நடத்தி வருகின்ற நிலையில் அதிகாரிகள் விருப்பத்தின்படி அவர்கள் பூஜிக்கும் திருவுருவங்களில்
அவ்வப்போது திருக்கோயில்களிலும் திருவோலக்கத்திலிருந்து அருள் செய்வதோடு அப்பொழுது தம்முடைய சிவகணங்களும் இந்திராதி 33 கோடி தேவர்களும் 41,000 முனிவர்களும் நவசித்தர்களும் கருட கந்தர்வ சித்த வித்யாதர இந்திர கும்புருடாதி 17 தேவர்களும் அருவமாக படைசூழ வந்து திருவுதிலா போந்தல் தோன்றும் கடியேறு கமல் போன்றை கண்ணி தோன்றும் காதில் வெண்குழைத்தோடு கலந்து தோன்றும் இடியேறு கலித்துருவை போர்வை தோன்றும் எழுதிகளும் திருமுடியும் ஒளிந்து தோன்றும் பொடியேறு திருமேனி ஒளிந்து தோன்றும் பொழுதிகளும் பூவனத்தம் புனித நாக்கே கங்கையை சடையுள் வைத்தார் கதிர்கோரே அரவம் வைத்தார் திங்களை திகழ வைத்தார் திசை திசை தொழும் வைத்தார் மங்கையை பாதம் வைத்தார் மான்மறை மழுவும் வைத்தார் அங்கையுள் அனலும் வைத்தார் ஐயன் ஐயரணாரே. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகரின் விஸ்வரூப தரிசனத்தை பாதாதிகேசம் உற்று நோக்கிய அம்மை ஆண்டவனின் திருமுடி வேரழகுடன் விளங்கிய கங்காதேவியை பார்த்து தம்மை அல்லாமல் வேறொரு மாதினையும் தமக்கு தெரியாமல் தம்முடைய நாயகர் வைத்திருக்கின்றார் என்று விளையாடலாக தானே கோபம் கொண்டு மூடி தமது கோயில் திருக்கதவினை சாத்தி விடுகின்றார். அப்போது ஆண்டவனுக்கும் அம்மைக்கும் நடக்கும் திருவுடல், தேவாதி தேவராகிய பெருமானே, நீர் மாதொரு பாகாராக என்று பெயரெடுத்துவிட்டு இப்பொழுது வேறொரு மாதிரியை உமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து ஆண்டவனை பாடுகிறார். இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருகிறார். மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லோர் அருள் துறையுள் அத்தா உனக்கு ஆளாயினி அல்லே என நாயேன் பல நாளும் நினைப்பென்றே மனத்துன்னை பேயாய் திரிந்தேன் பெறலாத அருள் பெற்றேன் தேயார் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லோர் அருள் துறையுள் ஆயா உனக்காலாயினி அல்லேன் எனலாமே. வாதமாக திருவடிக்கே பணிசை கொண்ட பெறுவதென்னே ஆரம் பாம்பு ஆழ்வதாரோர் ஒற்றிபுரேல் உம்மதன்று தாரமாக கங்கையாலை சடையில் வைத்த அடிகேல் உந்தம் ஊரும் காடும் உடைய தோளே போனகாந்தன் தலைவுளிரே. எல்லா உலகங்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் ஒப்பற்ற தனிப்பெரும் தலைவனே, எல்லாம் வல்ல பெருமானே, அடியேனை நினைத்து அழைத்த காரணம் யாதோ தங்கள் கட்டளையை தெரிவித்தருள வேண்டுகின்றேன். அப்பா ஆளாத சுந்தரா, இப்போது நீ பாடினாயே தாரமாக கங்கையாலை சடையில் வைத்த அடிகேல் என்று, அதுபோல புலவர்கள் எல்லாம்
கங்கையை ஒரு பெண்ணாக பாவித்து பாடுவதை கேட்டோ என்னவோ பார்வதி தேவியானவள் என்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை கேட்டு தரிசித்து என் முடி மீதுள்ள கங்கையை பார்த்து அதில் உள்ள தாமரையை முகமாகவும் கருங்கோள்களை கண்களாகவும் பாசிகளை கூந்தலாகவும் குமிழிகளை தனங்களாகவும் எண்ணி மயங்கி யான் வேறொரு பெண்ணை அவளுக்கு தெரியாமல் தலை மீது வைத்திருப்பதாக கோபித்துக் கொண்டு திருக்கதவம் சாத்திவிட்டார். உனக்காக முன்னொரு காலத்தில் யான் திருவாரூர் தேரோடு வீதியில் பறவை நாச்சியாரிடம் தூதி சென்று அடைந்ததை எண்ணி அதற்கு பிரதியாக வேணும். இப்போது நீ எனக்காக அம்பிகையிடம் தூது சென்று அவள் ஊடலை தணிக்க வேண்டும். சுவாமி, தங்கள் கட்டளைப்படியே அடியேன் அம்மியிடம் சென்று வேண்டிய அமைதி மொழிகள் கூறி அவர்கள் ஊடலை தவிர்ப்பேன். ஆனால் தாங்கள் பறவை நாச்சியாருக்கு என்னிடம் மீண்டும் ஊடி நிற்காதபடி அவள் தான் விரும்புகிறபடி அடியார்களுக்கு திருவமுது படைக்கவும் மற்றும் அவளுடைய ஆடை அலங்காரங்களுக்காகவும் வேண்டிய பெரும்பொருளை வழக்கம் போல் எனக்கு தந்துவிட வேண்டும். படிராடி திரிவேர் செத்தாரம் எலும்பறிந்து சேவேரி திரிவேர் செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கு ஒரு நாள் இறங்கீர் முத்தாரம் இலங்கை மேலே மணி வைர கோவை அவை பூண தந்தருளே மெய்கிணிதனாரும் கத்தூரி கமல் சார்ந்து பணி தருள வேண்டும் கடல் நாகை காரோணம் மேவிருந்தீரே. என்னப்பா சுந்தரம், என்னிடம் பொருள் வேண்டி கேட்கும் நீயே என்னை ஏளனம் செய்வது போல பாவையரை கிரி பேசி படிராடி திரிவீர் என்று பாடுகின்றாயே, இப்படித்தானோ நீயும் அம்மையிடம் சென்று என்னை பற்றி சொல்லி சமாதானம் செய்ய போகின்றார்? எல்லாம் அறிந்த பெருமானே, உள்ளபடியே ஒருவர் கோபத்தை தணிப்பதற்கு முதலில் அவர்கள் கேட்டு மகிழக்கூடிய முறையில் அவர்கள் கருத்தை ஆதரித்து பேசுவது போலவே பேச வேண்டும் அல்லவா? தாங்கள் அமைதியாக இருங்கள், யான் என் கடமையை செவ்வனே செய்கிறேன், விடை கொடுங்கள். கண்ணினால் உமைக்கான கதவினை சின்னமாக திறந்து அருள் செய்மினே. எல்லாம் வல்ல தாயே, அகிலாண்ட நாயகியே, பரம தயாநிதியே, என்று தாங்கள் ஏதோ கோபமாக இருப்பது போல் காணப்படுகின்றதே. தங்கள் புதல்வனாகிய அடியே வந்திருப்பதை கூட கவனிக்காதவர் போல் இருக்கின்றீர்களே. வரும்போது திருக்கதவம் பிறப்பிக்க வேண்டுகின்றேன். சுரும்பு மலர் கடிமலர் பூங்கொழில் போற்றி, புத்தரிய தொலைத்தோல் போற்றி, கரும்புருவ சிலை போற்றி, கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி, இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்தாண்ட அங்கே கண் எம்பிராட்டி, அரும்பும் இளநனை போற்றி, ஆரண நூறுபுறம் சிலம்பும் அடிகள் போற்றி போற்றி. உன்னுடைய தோழராகிய பரமசிவனார் வந்து உனக்காக பறவை நாச்சியார்கள் தூது சென்றதற்கு கைமாறாக இன்று நீ அவருக்காக என்னிடம் தூது வந்திருக்கின்றாய் என்று தெரிகின்றது. அவருடைய அந்தரங்கமும் அவருக்காக பரிந்து பேச வந்த உன்னுடைய போக்கும் எனக்கு தெரியாததல்ல. பேசாமல் உனக்கு வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொண்டு உன் வேலையை பார். எங்கள் இருவர் செய்தி தலையிடாதே. நல்லது தாயே, தாங்கள் மிகவும் கோபமாக இருக்கிறீர்கள் என்று தெரிகின்றது. மந்தவனை அன்போடு வா என்று கூட அழைக்காமல் கடுகடுப்பாகவே பேசுகின்றீர்கள். அடியனுடைய வேலை தங்களுக்கும் தங்கள் தலைவனாகிய முக்கட் பெருமானுக்கும் அருகிருந்து வேண்டிய கை கொண்டு செய்வதுதானே. நீங்கள் இருவரும் இப்படி ஒருவருக்கொருவர் கோபம் கொண்டு பிரிந்திருந்தால் அடியேன் என்ன தொண்டு செய்ய முடியும்? அல்லது எனக்கு வேண்டியவர்களைத்தான் எப்படி கேட்டு பெற முடியும்? இருந்திருந்து உங்கள் இருவருக்கும் அடியவனானது என்னுடைய பழைய வினையின் பயன்போடும். இப்பொழுது நேரம் சரியில்லை என்று தெரிகின்றது. நான் போய் வருகின்றேன். அம்மையே, கோயில் கொண்டாயே
நம்பியாரூரா, வருக வருக. நீ போன காரியத்தை முடிக்காமல் திரும்ப மாட்டாயே. உமாதேவியின் கோபம் எந்த அளவில் இருக்கிறது? மூடினாய் மலை மங்கையை நினையாய் கங்கை ஆயிரம் உடையாளை சுடினாய் என்று சொல்லிய புக்கா தொழும்பணிக்கும் சொல்லலாமே. வாடினே இருந்ததின் செய்தி மனனே வருந்த யானுற்ற வல்வினை கஞ்சி ஊடினால் இனி ஆவதொன்றுண்டே ஒட்டி ஊர் என்னும் ஊர் உறைவானே. உடையவர் பெருமானே, அம்மையார் மிகவும் கோபமாக இருக்கிறார்கள். அடியேனை அன்போடு அழைத்தும் பேசவில்லை. அவர்கள் கோபம் கண்டு பேசாமல் திரும்பிவிட்டேன். இம்மாதிரி வேலைகளை தாங்கள்தான் நன்றாக செய்வீர்கள். அடியேனால் அது இயலாது, மன்னித்தர வேண்டுகின்றேன். நாவலூர் நம்பி, இவ்வளவுதானா? இதற்காகவா உன்னை நாம் தூது சென்று வரும்படி கேட்டுக்கொண்டோம்? முடியாததால் தான் ஊடினால் இனி ஆவது ஒன்றுண்டே என்று பாடிக்கொண்டு திரும்பி விட்டாயா? மிகவும் பெருமிதமாக பேசிக் கொண்டு போனாயே. சுவாமி, அவசரப்படாதீர்கள். தங்களுக்கு இருக்கிற மனநிலையில் வேகமாக பேசிவிடாதீர்கள். மீண்டும் ஒரு முறை அம்மையாரிடம் செல்கின்றேன். ஒரு முறை இறங்காத மனம் இரண்டாம் முறையேனும் இறங்காதா? பரடிக்கு கொடுத்து அனுப்ப வேண்டிய பொன்னும் பொருளும் கொடுத்து விட்டால் அனுப்பிவிட்டு அம்மையிடம் ஆரூரானை மறக்கலுமாமே முண்டம் தரித்தே முதுகாடுறவே முழுநீர போததே மூக்கப்பாம்பை கண்டத்திலும் தோளிலும் கட்டி வைத்தேர் கடலை கடந்தட்டதோ நஞ்சை உண்டே பிண்டம் சுமப்பதும் கூடமாட்டோம் பெரியாரோட நட்பினே இருந்தோம் அண்டம் கடந்த புறத்தும் இருந்தே அடியே உமக்கே ஆட்சை அஞ்சதுமே. வாருங்கள் சுந்தரரே, முன்னர் வந்தபோது என்னவோ மிகவும் கோபமாக திரும்பி போய்விட்டீரே. உங்கள் பெருமானை பற்றிய உண்மைகளை சொன்னால் உடம்பெல்லாம் எரிந்ததோ? இப்போதாவது அவருடைய ஊழல்கள் தெரிந்தனவா? நீரே ஏதோ ஏளனமாக பாடிக்கொண்டு வருகிறீர்கள். அவர் தம் பெற்று பிடித்த செயல்களும் தலை மாலைகளையும் எலும்புகளையும் பாம்புகளையும் அணிந்து கொள்வதும் சடையை பெரிதாக வளர்த்திருப்பதும் அதனுள்ளே ஒருத்தியை மறைத்து வைத்துக் கொள்வதும் புலித்தோல் உடுப்பதும் பிக்ஷையேற்று உண்பதும் சுடுகாட்டிலே ஆடி அவ்விடத்து பொடிகளை பூசிக்கொள்வதும் நினைக்க நினைக்க அருவருப்பாக இருக்கிறதா? அவருடைய அத்தகைய பெருமைகளை நன்றாக பாடுங்கள் பாடுங்கள். புறங்காட்டகத்தாட்டொழியே புலால் வாயன பேயோடு பூச்செறியே எல்லாம் அறிவீர் இதுவே அறியீர் என்றிறங்குவேன் இல்லையும் நண்பகலும் கல்லால் நீக்கிற ஒரு நாள் கண்டதும் கடம்பூர் கர கோயிலின் முன் கண்டதும் அல்லால் விரகண்டிலம் எம்பெருவான் அடியே உமக்காட்சிய அஞ்சுதுமே. என்னவோ தாங்கள் தான் அவரை விட்டு பிரியாமல் இருக்க ஒரு காலத்து வரம் கேட்டு பெற்றுக் கொண்டீர்கள். அவர்தான் பித்தர் என்றால் தாங்கள் பெரும் பித்தராக இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட நடவடிக்கை உள்ளவருக்கு வாழ்க்கை பட்டு விட்ட பிறகு தாங்கள் இனிமேல் கோபித்து ஆகப் போவது என்ன இருக்கிறது? எல்லாவற்றையும் தள்ளி செலுத்திக் கொண்டு போக வேண்டியதுதான். அடியேன் அவரிடம் சென்று தாங்கள் இப்படியெல்லாம் இருப்பது அம்மையாருக்கு பிடிக்கவில்லையா என்று சொல்லி இனியேனும் அம்மையாரின் அன்னாராகிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியை போல பட்டு பீதாம்பரங்களுடன் அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விடுகின்றேன். அப்பா, அப்படியெல்லாம் அவரிடம் சொல்லாதே. அவருடைய தவக்கோலத்தின் தன்மைகள் இப்படி என்று தெரிந்துதானே யான் அவரை விரும்பினேன். இப்பொழுது அவர்களை பற்றி எல்லாம் உன்னை போல் எள்ளி பேசுவேனா? நம்பி ஆரூரா, பெருமான் பித்தரை போல வெந்நீரை பூசிக்கொண்டிருப்பது அவர் எல்லா ஒழிந்து போன கோணங்களை மீண்டும் உண்டா செய்து
ஆன்ம கோடிகளை பிறப்பித்து உய்விப்பதற்காக அன்றோ அவர் யானை தோலை உடுத்திருப்பது? தாரகாவனத்து ரிஷிகள் எல்லாம் ஒன்று கூடி கடவுள் என்று ஒன்று இல்லவே இல்லை, இருந்தாலும் அவர் அருள் எமக்கு தேவையில்லை, எங்களுடைய மந்திரங்கள் வேள்விகளின் ஆற்றலாலேயே யாம் எதையும் செய்யும் ஆற்றலுடையோம் என்று செருக்கி நின்றபோது அவர்களுடையவும் அவர்கள் பத்தினிமாருடையவும் செருக்கை அடக்க பரமசிவன் சென்ற போது அவர்கள் என்று அப்பர் பாடியபடி அழிந்து போன ஹரிபிரமாதியரின் தலையில் அன்றோ ஆண்டவன் மாலையாக அணிந்திருக்கின்றார். கல்வியினால் செருக்கிய பிரம்மதேவனின் சிரத்தை கொய்து அவர் கர்வத்தை அடக்குவதற்கு அடையாளம் அன்றோ அவர் கபாலம். இப்படிப்பட்ட தவ ஆற்றலுடையவரின் கோலங்களையா நீ ஏளனம் செய்து பாடுவது? அவைகளையெல்லாம் அறிந்து அப்படிப்பட்ட தியாக புருஷரே நமக்கு கணவராக வர வேண்டும் என்று எண்ணித்தான் தவம் செய்து அவரை மனம் செய்து கொண்டேன். இப்போது எனக்கு அவர் மீது அதற்காக எல்லாம் கோபமே இல்லை, மாறாக அவர் கோலங்களை நினைக்க நினைக்க உள்ள முருகிவிடுகின்றது. எனக்கு தெரியாமல் வேறொரு பெண்ணை வைத்திருக்கிறாரோ அது பற்றி தான் அவர் மீது கோபம் உண்டாகிறது. அம்மையே, இவ்வளவுதானா உங்கள் கோபம்? இதற்குள்ளாகவே தாங்கள் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து விட்டீர்களே. இன்னும் கொஞ்ச நேரம் யான் அவரை பற்றி ஏதாவது சொன்னால் உங்கள் கோபம் என்மேல் திரும்பிவிடும் போல் இருக்கிறதே. அடியேனது திருமணத்தை தடுத்தாட்கொண்ட போது அவரை இளமை துடிப்பினால் அடியேன் ஏசிய ஏசல்களை கேட்டு தாங்கள் என் மீது எவ்வளவு கோபம் கொண்டீர்களோ. உத்தம பத்தினிமார்கள் தம் கணவரிடத்து தமக்கு எவ்வளவு கோபம் இருப்பினும் அவரை மற்றொருவர் குறைவாக பேசுவதை கேட்டவுடன் நகம்போல் சீறுவார்கள் என்று பெரியோர்கள் சொல்லுகிற சொல்லின் உண்மையை உம்மிடத்தில் என்று கண்டேன். இக்கணமே ஆண்டவனிடம் சென்று தங்களுடைய மாட்சிமைகளை கூறி உம்முடைய பொய்க்கோபத்தை உண்மையென நம்பிவிட்ட அவரை உடனே தைரியமாக உமது திருக்கோயிலுக்கு வரும்படி தெரிவித்து விடுகின்றேன். கூறுவதில்லையோ கொள்ளைச்சில் வெள்ளேரென்று ஏறுவதில்லையோ எம்பிரானுக்கே. சந்திகளோறும் பலிக்கு செல்வது தக்கதே. மந்தி கடவன கொன்பழம் நாடி மலைப்புறம் முந்தி அடிதொழ நின்ற சேர் முதுகுன்றரே. ஆளால சுந்தரா, ஒரு காலத்தில் உலகமெல்லாம் பரவி அழிக்க இருந்த ஆழகால விஷத்தை உருட்டி எடுத்து வந்து எனக்கு தந்த நீ இன்று உன் சொல்லாலேயே அவ்விஷமும் சுடாத என்னை சுடுகின்றாயே. இப்போது நீ பாடிய பாடல்களில் கண்ட பொருள்படும்படி அம்பிகை இவ்வாறெல்லாம் கேட்கும்படி அம்பிகையின் கட்டளையா? என்னிடம் பொருள் பெற்றுக்கொண்டு என்னையே அல்லாவ தூற்றி பாடுகின்றாய். நீ தூதி சென்றது போதுமப்பா. ஆண்டவனே, தாங்கள் அறியாதது ஒன்றுமில்லை. யான் தங்கள் ஏழ்வை பாடிக்கொண்டு வந்தேனே ஒழிய அம்மையார் அப்படியெல்லாம் கேட்டு சொல்லவில்லை. அம்மையாரிடம் சொல்லும் போது தங்களை பற்றி இப்படி பாடிக்கொண்டுதான் போனேன். அவர்கள் தங்கள் மீது கோபமாக இருக்கும் குறிப்பறிந்து அவர்களை மகிழ்விக்க தங்களை தூற்றிக்கொண்டு அவர்களிடம் போவது போலதான் போனேன். மெதுவாக பேச்சு கொடுத்து சுடலையாடியும் வெந்நீர் பூசியும் தோளுடை உடுத்தும் பிச்சையேந்தியும் திரிகின்ற ஒருவருக்கு எப்படியம்மா வாழ்க்கைப்பட்டீர்கள் என்று கூட கேட்டேன். ஆனால் அவர்கள் அவைகளெல்லாம் ஆண்டவன் அந்த அன்னங்களிலும் உள்ள கோடான கோடி உயிர்கள் கோபமாக இருக்கும் போதே தம்மை மறந்து அவர் தங்களை போற்றி பேசும்படி செய்தல் வேண்டும் என்றுதானே இப்படியெல்லாம் பாடியும் பேசியும் பார்த்தேன். இந்த சூட்சமும் தெரியாதவர் போல் பேசுகிறீர்களே சுவாமி. சுந்தரமூர்த்தி, உன்னுடைய பாடலும் பேச்சும் மிகவும் நயமாகவே இருக்கின்றன. அம்பிகை இன்னும் என்னை பற்றி என்னென்ன சொல்லி அழைத்து வருவதாகவே சொல்லியே வந்துள்ளேன். அம்மையார்
பெரும்பாலும் தங்கள் வரவை நோக்கியே இருப்பார்கள். ஆனால் மீண்டும் அடியேன் சென்று அவரையே தங்களிடம் வரும்படி செய்கின்றேன். அப்போது பாருங்கள் அடியேனுடைய சமத்தினை. முற்றுமை சேர்வது மெய்யினையே